friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி ஒன் லைனர் क्वेश्चंस பார்க்கறோம். சோ பாலிட்டி ஒன் லைனர்ல இன்னைக்கு வந்து 7th ஸ்டாண்டர்டோட 3rd term பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் லெசன் இல்ல ஒரு 3 lessons வரும். இந்த 3 lessonsோட 7th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பெண்கள் மேம்பாடு, ஸோ பெண்கள் ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதுலேருந்து கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பாலிட்டி ஒன்லைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பெண்ணியம்னா என்ன? பெண்ணியம்ங்கிறது பெண்களை வலிமையாக்குவது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வலிமையை உலகம் உணரும்படி செய்கிறது, உலகம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மாற்றுவதுதான் பெண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 40 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 40 வருஷத்துக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கான அனைவரும் கல்வி என்ற உரிமையை சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள், ஆண்கள் மட்டும்தான் கல்வி கற்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் பெண்களும் கல்வி கற்கலாம், எல்லாருமே கல்வி கற்கலாம் அப்படிங்கிற அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற உரிமையை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க? 40 வருஷத்துக்கு முன்னாடியே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அடுத்து உலகெங்கிலும் கல்வி அறிவற்ற இளையோரில் கிட்டத்தட்ட 63% பெண்கள் தான். ஸோ பெண்கள்ல வந்து படிக்காத பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி அறிவற்ற பெண்கள் எவ்வளோ சதவீதம் பேர் இருக்காங்களாம்? 63% வந்து இருக்காங்க உலக அளவில் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில 20% வரை அதிகரிக்க உதவுது. அதாவது ஒரு 5th வரைக்கும் ஆரம்ப கல்வினா அவ்வளவுதானே, ஆரம்ப கல்வி படிச்சிருந்தா கூட அந்த பெண்ணால ஏதோ ஒரு வேலை செஞ்சு அவங்களோட வருவாயை அதிகரிக்க முடியும், 20% அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு சொல்றாங்க. 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரி 3% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10% எக்ஸ்ட்ரா இப்ப இருக்கக்கூடிய பெண்கள்ல கல்வி கற்றவங்கள இன்னும் 10% அதிகமா படிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளோட உள்நாட்டு உற்பத்தியவே இன்க்ரீஸ் பண்ண முடியுமா 3% வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உலகில மொத்த மக்கள் தொகையில பெண்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி அளவு இருக்காங்க, 50% பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாதி ஆண்கள் பாதி பெண்கள் அப்படிங்கிற சரி விகிதத்துல இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து இம்பார்ட்டண்டான அந்த லைனர்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன், மற்றது எல்லாமே புக்கில் கொடுத்துருந்த பாக்ஸ் மாதிரி. இப்போ சமூகவியலில் பாலினம்னா என்ன? ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகளில் சமூகத்தின் தாக்கம் எவ்விதம் என்பதை ஆராய்வதே சமூகவியலின் பாலினம். ஓகேவா? அடுத்து மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகள். ஸோ பெண்கள் மேம்படணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை? முதல்ல அவங்க கல்வி கற்கணும். ஏன்னா அவங்க படிச்சாதான் அவங்களால சுயமா சிந்திக்க முடியும், அவங்களுக்கு தேவையான முடிவுகளை அவங்களால எடுக்க முடியும். ஸோ அதனால கல்வி ரொம்ப முக்கியம். அடுத்து பாலின பாகுபாடு. அந்த பாலின பாகுபாடு பார்க்கக்கூடிய சமூகம் வந்து எக்காலத்திலும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ பெண் தானே படிக்காத அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான பாகுபாடு இருக்கக்கூடாது. மூணாவது வந்து சாதி இன சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகம் முன்னேற்றம் அடையாது. ஸோ மோஸ்ட்லி பாலின பாகுபாடும் சரி சாதி சமய பாகுபாடுகள் இல்லாம இருந்து பெண்கள் கல்வி கற்றாங்கன்னா கண்டிப்பா பெண்களோட வாழ்க்கையில மேம்பாடு அடைய முடியும். ஸோ 3 காரணிகள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை, அது நமது மகன்களை போல பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களை உலகில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான பராக் ஒபாமா வந்து ஐநா சபையில பேசியிருக்காரு. எப்ப பேசியிருக்காருன்னு பாருங்க, 2012 சொல்லியிருக்காரு ஒபாமா அவர்கள். ஸோ ஆண்கள் எப்படி கல்வி கற்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஒபாமா வந்து ஐநா சபையில பேசியிருக்காரு. அடுத்து சாவித்ரி புலே அவர்கள். ஸோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள், பள்ளியில் முதல் பெண் ஆசிரியர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பள்ளியில போய் வேலை பார்த்த முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாவித்ரி புலே அவர்கள். பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர் இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாயின் கணவர் ஆவார். ஸோ அவங்களுடைய கணவர் தான் என்ன பண்றாரு, படிக்க சொல்லி அனுப்புறாரு, படிச்சவங்களை வேலைக்கும் அனுப்புறாரு. இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்கன்னா 1848 தொடங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து
பள்ளியோட முதல் பெண் ஆசிரியராக, பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம். இவரும் இவங்களுடைய கணவரும் சேர்ந்து முதல் பள்ளி எந்த வருடம் தொடங்கியிருக்காங்கன்னா 1848. ஸோ வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், உலகின் முதல் பெண்மணிகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ நாட்டோட உலக அளவுல முதல் பிரதம மந்திரி யாருன்னு பாத்தீங்கன்னா இலங்கையை சார்ந்த சிறிமாவோ பண்டாரநாயக். ஸோ சிறிமாவோ பண்டாரநாயக் அவங்க தான் வந்து இலங்கையில முதல் பிரதம மந்திரி, அதுவும் உலகின் முதல் பெண்மணி. அடுத்து, உலகிலேயே முதல் பெண் விண்வெளி வீரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலண்டினா தெரேஸ்கோவா. ஸோ இவங்க வந்து சோவியத் ஒன்றியம், ரஷ்யாவை சார்ந்தவங்க, வாலண்டினா தெரேஸ்கோவா அவர்கள். அடுத்து, எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் முதல் பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜென்கோ தபே. தபே அவர்கள் ஜப்பானை சார்ந்தவங்க. ஒலிம்பிக்ல தங்கம் வென்ற முதல் பெண் உலகிலேயே அப்படின்னு பார்த்தோம்னா சார்லோட் கூப்பர். இவங்க இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்க. இவங்கெல்லாம் வந்து உலகிலேயே முதல் பெண்ணா இருந்து இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் முதல் பெண்மணிகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். நிறைய ஒன் வேர்ட்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க புக்லயே, நம்ம புக்லயே. முதல் பாருங்க, முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே அப்படிங்கிறது வந்து 1916 5 மாணவிகளுடன் பூனேங்கிற இடத்துல வந்து SNDT பல்கலைக்கழகத்துல தொடங்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வெறும் 5 மாணவிகளை வச்சு 1916 பெண்களுக்கான பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, அதான் SNDT யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து மகர்ஷி கார்வே அப்படிங்கிற இடத்துல தொடங்குறாங்க. மகர்ஷி கார்வே தொடங்கியிருக்காரு. அந்த பல்கலைக்கழகத்தோட பேர் வந்து SNDT பல்கலைக்கழகம், புனேல. அடுத்து, மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண். இது ரொம்ப முக்கியம். விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். இவங்க தான் மத்திய அமைச்சரவையில் ஃபர்ஸ்ட் பெண்ணா போய் ஜாயின் பண்றாங்க. அடுத்து, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்த முதல் பெண் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க. இவங்க வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர் 25 வயதாக இருக்கும் போதே ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சராக இருக்காங்க. 25 வயசுலேயே வந்து ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானதும் சுஷ்மா ஸ்வராஜ் தான். அவங்க தான் வந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பதவி வச்சிருக்காங்க முதல்ல. அடுத்து, சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் வந்து சரோஜினி நாயுடு அவங்க. ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளராக உருவாகியிருக்காங்க. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில ஐநா சபையோட முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தான். இவங்க தான் முதல் மத்திய அமைச்சரவையோட முதல் பெண் பதவி வைத்த முதல் பெண்ணாகவும் இருந்திருக்காங்க. அண்ட் ஐநா சபையோட பொது சபையின் முதல் பெண் தலைவர் 1953 விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தான். இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் தெரியும் நமக்கு, இந்திரா காந்தி அவர்கள் 1966 1966. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரியா வந்து கிரண்பேடி அவர்கள் 1972 ஜாயின் பண்ணியிருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் வந்து அன்னை தெரசா 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் வந்து பச்சேந்திரி பால். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பச்சேந்திரி பால் 1984. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண். புக்கர் பரிசு வந்து அருந்ததி ராய் 1997. முதல் பெண் குடியரசுத் தலைவர் வந்து பிரதிபா பாட்டீல் அவர்கள் 2007. மக்களவையின் சபாநாயகர் பதவி வைத்த முதல் பெண் சபாநாயகர் வந்து மீரா குமார் 2009. மீரா குமார் அவர்கள். உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பிவி. இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டோட முதல் பெண் ஜட்ஜ் மீரா சாஹிப் பாத்திமா பிவி அவர்கள். அடுத்து, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் வந்து பெண் தலைவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து, இந்தியாவோட முதல் பெண் மாநில முதலமைச்சராக இருந்தவங்க வந்து சுச்சிதா கிருபாலினி அவர்கள். ஸோ கிருபாலினி அவர்கள் வந்து இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர். முதல் பெண் காவல்துறை இயக்குனர், அதாவது டிஜிபின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராக வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து, இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சரும் நிர்மலா சீதாராமன் தான். ஸோ இந்த 19 பாயிண்ட்ஸுமே பெண்கள், இந்தியாவில் முதல் பெண்மணி அப்படிங்கிற தலைப்பின் கீழே புக்கில் கொடுத்தது. ஸோ இதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரலாம்.
நெக்ஸ்ட் இந்தியாவில் ஆண் பெண் கல்வி அறிவு விகிதம் 1951 2011 தான் கடைசியாக நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆண் பெண் கல்வி அறிவு விகிதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 51 எவ்வளோ இருக்கு? இடையே கல்வி அறிவு விகிதம் 18.30 தான் இருந்திருக்கு. அடுத்த 10 வருஷத்துலேயே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாப்புக்கு 25.05, அடுத்து குறைஞ்சிருக்கு 23.98. டாப்ல இருந்தது இப்போ வரைக்குமே அதிகமான கல்வி அறிவு இடைவெளி விகிதம் எப்போ இருக்கு? 1981 தான் இருந்திருக்கு. ஸோ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். கல்வி அறிவு விகிதம் 26.62 இருந்திருக்கு. அதான் ஹையஸ்ட் இது வரைக்கும். அடுத்து 24 ஆயிருக்கு. அடுத்து 21, அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இந்த பீக்குக்கு போயிட்டு இந்த வருஷத்துல 1981 கம்மியாயிருக்கு. இப்போ இந்த 2011 கல்வி அறிவு விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மி, 16.68 தான். இது இருக்கிறதுலே கம்மி 2011. அவ்வளோதான். இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்து இந்த டேர்மில் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.